தியேட்டர்ஸ்ல இப்போ ரன் ஆகிற தெலுங்கு மூவி டக்காய்ட் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். டக்காய்ட் ஏர்லி 2000ல ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயினால ஹீரோ பல வருஷம் ஜெயிலுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகுது. பல வருஷம் கழிச்சு ஜெயில இருந்து தப்பிக்கிற ஹீரோயினை பழி வாங்கலாம்னு சொல்லிட்டு வராரு. இதுக்கு அடுத்து நடக்க போற சம்பவங்கள் தான் டக்காய்ட். எனக்கு இந்த படம் பிடிச்சது. ஒரு ரொமான்டிக் த்ரில்லர் மாதிரியான ஜேனர்ல தான் இது எடுத்திருக்காங்க. 2.5 மணி நேரம் படம்னா ஸ்டோரியில இருந்து இவங்க பெருசா எங்கேயுமே வெளியில போகல. ஸ்டோரியா இருக்கட்டும் இல்லைனா இதுக்கு இவங்க பண்ண ஸ்கிரீன் பிளேவா இருக்கட்டும் அடுத்து என்னங்கிற மாதிரி என்கேஜிங்காவே போச்சு. மூவில சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் அங்கங்க வரும். அது எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. கிளைமேக்ஸுமே நல்லா முடிச்சிருந்தாங்க. தெலுங்கு சினிமாலேயே ஒரு படம்னா நம்பி போய் பார்க்கலாம்ப்பான்னு எல்லாராலையும் சொல்லக்கூடிய ஒரு ஹீரோ தான் அது விசேஷ். அவர் தான் இதுல லீடா பண்ணியிருக்காரு. அவரோட பர்ஃபார்மன்ஸ், ஸ்கிரிப்ட் செலக்ஷன் ரெண்டுமே செம. மிருனால் தக்கூரும் சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. அனுராக் கஷ்யப்க்கு ஒரு நல்ல ரோல், அதை எடுத்து ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. சில ஹைஸ்ட் போர்ஷன் இந்த படத்துல வரும். அந்த ஹைஸ்ட் போர்ஷன்லாம் ஒரே மாதிரி எடுத்திருந்தாங்க. அந்த ஹைஸ்ட் போர்ஷன்லாம் கொஞ்சம் மாத்தி எடுத்திருக்கலாம்னு நான் ஃபீல் பண்ணேன். சில லாஜிக் லூப்போல்ஸ் இந்த படத்துல இருக்கு. வழக்கமா தெலுங்கு படங்கள்ல வர மாதிரி சில நம்ப முடியாத விஷயங்களும் இதுல வரும். தமிழ் டப்பிங்ல இந்த படம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகல. ஓடிடில மோஸ்ட்லி தமிழ் டப்பிங்ல தான் வரும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இந்த படத்தை தமிழ் டப்பிங்ல தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ணியிருந்தா கொஞ்சம் நல்லாவே ஓடி இருக்கும்ங்கிறது என்னோட ஒப்பீனியன். இப்ப கரண்டா தெலுங்கு வித் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட ரன் ஆகுது. அடல் கண்டென்ட்ல இந்த படத்துல பெருசா எதுவும் கிடையாது. ஓவராலா ஒன் டைம் நீங்க தியேட்டர்ல போய் இந்த படத்தை பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அந்த மாதிரியான ஒரு ரொமான்டிக் த்ரில்லர் தான் இந்த டக்காய்ட்.